ஓப்பன் சேலஞ்ச். எவ்வளோ பெரிய நிறுவனமா இருந்தாலும் கொரியர் பார்சலை தவிர அவங்க வீட்டுக்கு மெத்தைய கொடுக்க முடியாது. மார்க்கெட்ல மத்தவங்க கொடுக்குற விலையை விட நம்ம கம்மியா தான். ஹீட் அறவே வராது, பாடி பெயினை தராது, அதிக காலத்துக்கு உழைக்கும். இப்போ இந்த மெத்தைக்கே 15 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேன் உங்களுக்கு. ஐ லவ் மை பேரண்ட்ஸ் அப்படின்ற ஹேஷ்டாக நீங்க இந்த வீடியோ கீழே டைப் பண்றது மூலியமாவோ நீங்க என்ன லேட்டெக்ஸ் மேட்டர்ஸ் எடுத்தாலுமே இதுல இருந்து 2000 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி என்ன தரேன். இதே மாதிரி நிறைய பேர் தனியா செஞ்சு கொடுக்குறாங்க, அவங்ககிட்ட வாங்குங்க. பெட்ரோலியத்தோட கெமிக்கலோட உச்சத்துல பண்ணக்கூடிய ஒரு மூலப்பொருளை கொண்டு உருவாக்கக்கூடிய ஒரு மெத்தை எப்படி ஹீட் இல்லாம இருக்கும். யாரோ பயன்படுத்தின மெத்தைய நான் பயன்படுத்திக்க தயாராகிறேன், நீங்க வில்லிங்கா இருக்கீங்கன்னா தாராளமா பயன்படுத்தலாம். தமிழ்நாட்டுல எல்லா மெத்தையும் கடை கோடியில காரைக்குடியா இருக்கட்டும், சிவகங்கை இருக்கட்டும், ராமநாடா இருக்கட்டும், அவங்க கிராமமா இருக்கட்டும், என் வண்டியில ஓன் வெஹிக்கிள் டெலிவரி நான் கொடுக்குறேன். இப்போ உங்களோட மெத்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்திருக்குன்னா 4 இன்ச்சு ஆர்த்தோ, 2 இன்ச்சு அந்த சூப்பர் சாஃப்ட் அந்த பேஸ் மட்டத்துக்கான ப்ராசஸ் தொடங்கியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக நானோன் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. மேல வர்ற கிளாத் சாஃப்டா இருக்கணும், கீழே வர்ற கிளாத் வந்து ரஃபா இருக்கணும், அப்பதான் கிளியாது. அதோட ஒரு லேயர் ஃபோம் சப்போர்ட்டிங்கோட 120 இன்ச்சு ரீபாண்ட் கொடுத்துருக்கேன் 4 இன்ச்சு. எந்த புறமும் எந்த ஜாயிண்டும் எதுவும் கிடையாது, நான் ஃப்ரெஷ் பீசஸ் தான். மேல வந்து அந்த 32 டென்சிட்டி சாஃப்ட்னா இது வந்து அந்த மெத்தையோட குஷனிங்க தீர்மானிக்கும். இந்த மாதிரி திரகார்த்தமான பொருளை கொடுக்கும்போது முதுகு இறங்காது, அதனால உடல் வலி ஏற்படாதுன்னா குஷனிங் வேணும். அதுக்காக சூப்பர் சாஃப்டா இடையில கொடுக்குறோம். ஒரு நானோன் ஃபேப்ரிக் மாதிரி கொடுத்துட்டு ஒட்டிட்டு இந்த போர்ஷனை முதல் நிலையா ஸ்டிச் பண்ணிடுவோம். அதுக்கு மேல 2 இன்ச்சு லேட்டெக்ஸ் வைப்போம். இந்த மாதிரி 2 லேயர் ஃபோமை புல்ட்டிங் பண்ணி, அதான் அந்த மாங்காய் டிசைன், செங்கல் டிசைன் அந்த மாதிரி வரும், அதை ஒட்டுவாங்க. அந்த லேட்டெக்ஸோட ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்காது. துணியோட திக்னஸ் அதிகப்படுத்துறோம். 750 GSMல கொடுக்குறோம். அந்த லேட்டெக்ஸோட ஃபீல் வந்து நமக்கு டைரக்டா கிடைக்கும். 4 இன்ச்சு ஆர்த்தோ, 2 இன்ச்சு சூப்பர் சாஃப்ட் முதல் நிலையா ஒரு பீடிங் கொடுத்து அடிச்சுட்டு மேல அந்த 2 இன்ச்சு லேட்டெக்ஸோட சாஃப்ட்னஸ் டைரக்டா கிடைக்கும்படியா மேல இந்த கம்பார்ட்மெண்ட்டை நம்ம கொடுப்போம். எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் இதுதான் டைரக்ட் குஷனிங் இருக்குமே தவிர இது பிதுங்கி வராது. ஸோ குழி விழுகாது உங்களுக்கு. அந்த மெத்தையோட ஆயில் காலம் ஜாஸ்தியா இருக்கும், அதுதான் விஷயம். தாய்லாந்து லேட்டெக்ஸ்ல 95% இயற்கையான ரப்பர் கண்டென்ட் இருக்கும். மற்றதோட ஒப்பிடும்போது அந்த அடர்த்தின்னு சொல்லுவாங்கல்ல, பில்லர்ஸோட அடர்த்தி அது ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால லாங் லைஃப்க்கு உழைக்கும். 3 விஷயம், ஹீட் அறவே வராது, பாடி பெயினை தராது, அதிக காலத்துக்கு உழைக்கும். இப்போ இந்த மெத்தைக்கே 15 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேன் உங்களுக்கு. 7 ஜோன் சொல்லுவாங்க. தலைப்பகுதிக்கு ஒரு ஹோல்ஸ் வரும், இடுப்பு பகுதி உங்களுக்கு நல்லா கிரிப்பா இருக்கும், கால் பகுதியும் தலைப்பகுதி மாதிரியே ஹோல்ஸ் வரும். உங்களுக்கு ஸ்டான்லி டேவிட்னா சென்னை 15 இயர்ஸ் வாரண்டி. 29ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்றீங்க. நம்மளோட 7870 10 இன்ச்சுனா கொரியரோ பார்சலோ போட மாட்டோம், நம்மளோட வண்டியில தான் கொடுப்போம். ஸோ ஒரு 20 கஸ்டமருக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து சேலத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க, பாண்டிச்சேரி, சென்னை. இன்னைக்கு எப்படி மேப் ஆயிருக்குன்னு தெரியல. ஸோ நாளைக்கு ஈவினிங் இல்லைனா நாளை கழிச்சு காலைக்குள்ள உங்க வீடு வரை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நீங்க எங்கேயும் போக வேணா, எதையும் ஃபாலோ பண்ண வேண்டாம். அந்த லேட்டெக்ஸ் அதில் ஒட்டுறதுக்காக பேஸ்டிங் பண்றாங்கன்னா இந்த லேட்டெக்ஸ்க்கு மேல நம்ம அந்த கிளாத் மட்டும் ஒட்ட போறோம், ஃபுல்ட்டிங் இல்லாம. ஆனால் இந்த மெத்தைக்கு நான் 15 இயர்ஸ் வாரண்டி தரேன். என் நம்பர் நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. 48 மணி நேரத்தில் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அடிப்படையில் செயல்படுறோம். கடைசியாக சொல்கிறேன்னா, நீங்கள் மெத்தை வாங்கின நிறுவனம் ஒரு ட்ரஸ்டபிளான இடத்துல வாங்கிருக்கீங்க, எப்போனாலும் எனக்கு கூப்பிடுங்க, சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே வந்த உடனே நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசிட்டு அந்த லைவ் வீடியோ கால் பார்த்தேன். உண்மையிலேயே அதுக்கு மிகப்பெரிய ஒரு அப்ரிஷியேஷன். ரொம்ப நன்றி. ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு மெனக்கெட்டு ஒரு கஸ்டமர் எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் தோராயமாக ஒரு 20-25 நிமிஷம் போயிருக்குங்களா? 30 நிமிஷம் கரெக்டாக ஆச்சு, கிட்டத்தட்ட அரை மணி நேரம். ஸோ அவ்வளோ மணி நேரமே அந்த கஸ்டமருக்காக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுடைய மெத்த அவங்களுடைய எதிர்பார்ப்பு தகுந்த மாதிரி எப்படி ரெடியாது அப்படிங்கறத அழகா சொல்லி காமிச்சாரு. வணக்கம். சிவானந்தா மேட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல டைரக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அதாவது மெத்த தயாராகிற இடமா கோயம்புத்தூர்ல வேடப்பட்டி அப்படின்ற இடத்துல நம்ம லொக்கேட் ஆயிருக்குங்க. மெத்தையை அனுபவப்படுத்தி வாங்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரதுக்காகவும் கோயம்புத்தூர், சென்னை, காரைக்குடி, சிவகங்கை, தஞ்சாவூர் போன்ற நகரங்கள்ல நம்ம பிரான்ச்சஸாகவும் நம்ம லொக்கேட் ஆயிருக்கோம். அந்த லொகேஷன்ல நீங்க போகும்போது உங்களுடைய மெத்தையை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உணர்வுபூர்வமா படுத்து நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா 48 மணி நேரத்தில் என்னுடைய ஸ்டாஃப்ஸ் வந்து செக் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்காக நம்மளுடைய ஷோரூம் நமக்கு லொக்கேட் ஆயிருக்குங்க. இது 5 வருஷமா பண்றோம். அப்பாவோட நேம்ல தான் பண்றோம், சிவானந்தா மேட்டர்ஸ் அப்படின்னு 5 வருஷமா பண்றோம். 10 வருஷம் அனுபவம் இந்த ஃபீல்டு சார்ந்து நமக்கு இருக்கு. நீங்க வந்து வீடியோ இன்னைக்கு எடுக்க வர்றீங்க, ஸோ உங்ககிட்ட ஒரு கஸ்டமருக்கான ஒரு விஷயத்தை நம்ம அப்படி பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிக்கலாம். வீடியோ எடுக்கிறக்காக இவருக்கு வீடியோ கால் பண்ண மற்ற கஸ்டமருக்குலாம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாங்க. இது நம்மளுடைய ப்ரொடக்ஷன் குரூப்புங்க. ஸோ அன்றாட காலையில வந்தோடனே என்ன ப்ரொடக்ஷன் நம்ம பண்ண போறோம் அப்படின்ற லிஸ்ட்டும் அந்த லிஸ்ட்டுக்குள்ள டேட் அண்ட் டைமோட அவங்களுக்கான பதிவுகளுங்க. அன்புன்றவங்களுக்கு மெத்த தயாரான விஷயம் கிட்டத்தட்ட கம்பெனி ஆரம்பிச்ச நாட்கள் முதல் இப்போ வரை எல்லா பதிவுகளையும் நம்ம மெயின்டைன் பண்றோம். அவங்க அவைலபிள் இருந்தா வீடியோ காலில் அவங்க பார்த்துக்கலாம், இல்லைனாலும் டேட் அண்ட் டைமோட உங்களோட பதிவுகளை ஷேர் பண்றோம். அதையும் தாண்டி 15 to 20 வருஷம் ஒரு மெத்தையை பயன்படுத்த போறாங்க. நம்ம லைஃப்ல நிறைய பொருட்கள் நம்ம வாங்குறோம், பட் ஒரு உணவு, தூக்கம், இந்த 2 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுடைய ஹெல்த்தை சார்ந்த விஷயம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நேர்ல வந்து பார்த்து வாங்கிக்கங்க அப்படின்றது கூட நான் நிறைய அறிவுறுத்துறேன். ஏன்னா நீங்களே சொல்றீங்க நிறைய பேருக்கு நீங்க வீடியோ போடுறீங்க, மேட்ரஸஸ் வாங்குறதுக்கு நிறைய ஆப்ஷன் சொசைட்டில இருக்கு. ஆனா அந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனாலே பீப்புள்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா, இப்ப நான் பேசுறதோ இங்க நடக்கிற விஷயங்களோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்ல வேற ஒருத்தவங்க ஒரு வீடியோ போறது பிடிச்சிருக்கா, நிறைய குழப்பறதுக்கோ பேனிக்கா இருக்கு என்ன இருக்கு, விஷுவலா நேரா போயிட்டோம்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும். சோ உங்களுக்கும் வாங்கணும்னு ஆசை இருக்குன்னா நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் தாராளமா நேரா விசிட் பண்ணுங்க சிவானந்தா மேட்டர்ஸ்.
உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ நீங்களே சொன்னீங்க உங்களுக்கு இந்த ஃபீல்டில் தோராயமாக ஒரு 5 வருஷம் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஆனால் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஒன்று கேட்கறது தவறு எடுத்துக்காதீங்க. இப்போ நம்ம உங்க கம்பெனி இல்லாம வெளியிலேயே பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்க பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுலயும் சொல்ல போனா உங்களை விட அதிக வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்ப பார்த்துட்டு இருக்க மக்கள் நிறைய ஆப்ஷன் இருக்குல்ல. சோ அப்பேற்பட்ட கம்பெனி விட்டுட்டு உங்ககிட்ட நாங்க வந்து வாங்குறோம் அப்படின்னா உங்களுடைய பொருள்ல என்ன யூனிக்னஸ் இருக்கும், அந்த பிராண்டுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? கண்டிப்பா இப்ப ரொம்ப நாளா இருக்கும் அப்படின்றதுக்காகவே பிராண்டட் அப்படின்றது நேம் ஆயிராது. விஷயம் என்னன்னா ப்ரோ, பொருளை நம்ம வாங்க போறோம், அந்த பொருள் நமக்கு எந்த வகையில பயன்பட போகுது, செட் ஆகுமா, இதுதான் விஷயம். சரிங்களா? அப்ப இத பிராண்டடா நானா இல்ல என்ன விட கீழே இருக்கவங்களா அது வந்து கணக்கு கிடையாது. என்ன மூலப்பொருள், அந்த மூலப்பொருள் நம்மளோட உடம்புக்கு என்ன வேலை செய்ய போகுது, அந்த மூலப்பொருளை தான் அவங்க பயன்படுத்துறாங்க. இவ்வளவுதான் வேலை. ஒரு பிராண்டட் நீங்க போறீங்க அப்படின்னா ஒரு பேம்ப்ளெட்ல கவர்ச்சிகரமான வேர்ட்ஸ், இப்ப இந்த இதே எடுத்துங்களேன், 12 லேயர் உங்களுக்கு தரங்க. இதுதான் அந்த மாதிரி 12 லேயர். இப்ப என்னைய பொறுத்தளவுக்கு இது ஜஸ்ட் ஒரு பார்டர் கிளாத் அவ்வளவுதான். ஆனா இது அடியில போடுறதுனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாட் டஸ்டட் கிளாத், சப்போர்ட்டிங் லேயர். இது என்னையோட காயர் மஞ்சி தான், தேங்காய் நார் தான், நல்ல பொருள் தான், இயற்கையான பொருள் தான், இல்லைன்னு சொல்ல. பிரீத்தபிள் ஃபோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேக் சப்போர்ட் ஃபோம். வார்த்தைகள் கவர்ச்சிகரமா இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு மெத்தைக்குள்ள நீங்க போட்டு பண்ணாலும் சிங்கிள் டபுள் இல்ல கிங் சைஸ் பண்ணா கூட அடக்க விலை 10,000 ரூபாய் வரும். ஆனா இந்த மேட்ரஸ் பிராண்டட்ல 50,000 ரூபாய் விலை நிர்ணயம் பண்ணுவாங்க. பீப்புள்ஸ்க்கும் தெரியாது பிராண்டட்பா ரொம்ப வருஷம் இருக்காங்கப்பா, அவங்களோட வாங்கினா நம்பிக்கையா இருக்கும், அவ்வளவுதான். நான் உங்ககிட்ட கேக்குறேன், பிராண்டட்றவங்க என்ன பண்றாங்க? ஒரு செந்தூர் பர்னிச்சர், இந்த பர்னிச்சர், அந்த பர்னிச்சர் பேர்ல 500 பீஸ் 1000 பீஸ் ஹியூஜ் குவான்டிட்டியா தான் அடிச்சு கொடுப்பாங்க. கரெக்ட் தானே? இப்ப நீங்க ஒரு நபரா உங்களுக்கான மெத்தைய எனக்கு முதுகு வலிக்குதுப்பா, ஃபேமா வேணுப்பா இல்ல குஷனிங்கா வேணுப்பான்னு எங்க நீங்க சொல்லி வாங்குறீங்க? 2-3 கேள்விகள் கேக்குறேன். உங்க மெத்தைய பிராண்டல்ல அடிக்கும் போது லைவா பார்த்து வாங்க முடியுமா? முடியாது, கண்டிப்பா முடியாது. 1000 மெத்தைக்குள்ள ஒரு மெத்தையை நீங்க எடுத்துக்கலாம். 1000 மெத்தைக்குள்ள ஒரு மெத்தையை நீங்க எடுத்துக்கிடும் போது 100 கிலோ இருக்க உங்களுக்கு, யங்ஸ்டரா இருக்கிற உங்களுக்கு, ஃபேமா தேவைப்படுற உங்களுக்கு, குஷனிங்கா தேவைப்படுற உங்களுக்கு, எங்க இருந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுவீங்க? 100% முடியாது. அப்ப ரொம்ப நாள் இருக்கிறது விஷயம் இல்ல. திருப்பி சொல்றேன், மெத்தைன்றது தனித்துவமானது, நம்மளோட உடம்புக்கு சூட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட மெத்தைய மிளகா பொடி எடுத்துக்கங்க நண்பா. இப்போங்க பெரிய ஷாப்ல பிராண்டட்ல அடிக்கி வச்சிருப்பாங்க, வாங்கி வச்சு குழம்பு வச்சு பாருங்க. ரெண்டாவது உங்க வீட்டுல தனிப்பட்ட முறையில் நீங்க இன்கிரியன்ட் போட்டு செஞ்சு பாருங்க, எது ருசியா இருக்கும் நீங்களே சொல்லுங்க. அதே கணக்கு தான் உணவா இருக்கட்டும் தூக்கமா இருக்கட்டும், அது தனிப்பட்ட உடல் எடை வயது அது சார்ந்த விஷயம். இதே மாதிரி நிறைய பேர் தனியா செஞ்சு கொடுக்குறாங்க, அவங்ககிட்ட வாங்குங்க. பிராண்டடோட கண்டிப்பா நல்லா இல்ல. அப்படி பார்க்கும்போது என்னன்னா உங்க கம்பெனியை பொறுத்தவரை நீங்க ஆல்ரெடி ரெடிமேடா இது பண்ணி வச்சுட்டு எந்த மெத்தையுமே கிடையாது, 100% கிடையாது. இன்னைக்கு உங்க கண்ணெதிர சென்னை சார்ந்த ஒரு 30 மெத்தை அடிக்கிறேன். இண்டிவிஜுவல் ரமேஷ் சுரேஷ் அந்த மாதிரி தான் அவங்களுக்கான மெத்தையை வெளிப்படையா தயாரிச்சு அவங்களுடைய எடை என்ன, அவங்களுடைய ஏஜ் என்ன, அவங்க என்ன கலர் கேக்குறாங்க, அவங்களுக்கு எது விருப்பம் அப்படின்ற விஷயத்தை கலந்து ஆலோசிச்சு அவங்களுக்கு அந்த மாதிரி தான் மெத்தை அகைன்ஸ்ட் ஆர்டர் தான் நீங்க ரெடியா 100%. சூப்பர் சூப்பர். முழுக்க கஸ்டமைசேஷன் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. இப்ப நம்ம ஆன்லைன்லயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில பிராண்ட்ஸ் எல்லாமே அவங்க கம்பெனியை விட நம்ம இந்த உதாரணம் சொல்ல போனோம்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நிறைய இ-காமர்ஸ் இதெல்லாம் இருக்கும். கண்டிப்பா அதெல்லாம் போகும்போது பிரைஸ் பெஸ்ட்டாவே கொடுக்குறாங்க, ரொம்ப கம்மியா தான், ரொம்பவே கம்மியா கொடுக்குறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ ஆன்லைன்ல வாங்கணும் அப்படின்னா எங்களுக்கு இன்னொரு அடிஷனல் பெனிஃபிட், ரொம்ப ஹைலைட்டான பெனிஃபிட், 100 ரேட் ட்ரையல் எங்களுக்கு கொடுக்குறாங்க. கண்டிப்பா அப்படி பார்க்கும்போது நாங்க 100 நாள் யூஸ் பண்ணிட்டு பிடிக்கலாம் திருப்பி கொடுத்துலாம். கண்டிப்பா அந்த மாதிரி ஆப்ஷன் உங்ககிட்ட எங்ககிட்ட கண்டிப்பா கிடையாது. ஆன்லைன்ல ஒரு மேட்ரஸ் உங்க வீட்டுக்கு வருது. ஓகே, ஆன்லைன்ல வர மேட்ரஸ் கண்ணை மூடி நீங்களும் யோசிச்சுக்கோங்க, பாக்குறவங்களும் யோசிச்சுக்கிட்டோம். சரிங்களா? சுருட்டி வேக்கம் பண்ணி வரும். எந்த பொருளை வேக்கம் பண்ண முடியும்? பெட்ரோலியத்தால முழுக்க உருக்கக்கூடிய இந்த ஃபோமை தவிர எந்த பொருளையும் உங்களால வேக்கம் பண்ண முடியாது. இது மட்டும்தான் உங்களால, இப்ப இது நீங்க பார்க்கும் போதே சுருட்டி தான் இருக்கு. இந்த பொருளை மட்டும் தான் சுருட்டி கொண்டு வர முடியும். இப்ப பெட்ரோலியத்தோட கெமிக்கலோட உச்சத்துல பண்ணக்கூடிய ஒரு மூலப்பொருளை கொண்டு உருவாக்கக்கூடிய ஒரு பெத்தை எப்படி ஹீட் இல்லாம இருக்கும்? இதை நீங்க சுரண்டி பாருங்க, சூடு கண்டிப்பா தெரியுங்க. ஹீட் வரும், 100% பாடி பெயின் வரும். ஆன்லைன்ல மெத்த வாங்கி பயன்படுத்துவங்களோட அனுபவத்தை படுக்க வேண்டாம், சும்மா சைட்ல உட்காந்து பாருங்க, உட்காரும் போதே கிரிப்னஸ் கிடைக்காது, கொலன்னு உள்ள போகும். ரொம்ப ஃபியூ பீப்புள் யங்ஸ்டருக்கு கண்டிப்பா பிடிக்கலாம். 100% ஒரு பேக் பெயினை தரும், ஹீட்டை தரும், அதிக நாட்கள் கண்டிப்பா உழைக்காது. இன்னொரு வார்த்தை நீங்க கேக்குறீங்க, அதுக்குதான் ப்ரோ 100 நாள் ட்ரையல் தர்றாங்கல்ல, பிடிக்கலன்னா திருப்பி கொடுத்துடலாம். ரொம்ப சிம்பிள் தானே ப்ரோ. இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு மெத்தை வாங்குறீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னு 100 நாள்ல ரிட்டர்ன் பண்ணிடுறீங்க. இந்த மெத்தையை டிஸ்மேண்டில் பண்ணுவாங்களா, இன்னொரு நபர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? 100% டிஸ்மேண்டில் பண்ண முடியாது. சோ அப்ப அந்த நிறுவனத்துக்கு நீங்க 15,000 ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு மாசம், வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னொருத்தருக்கு போகும்போது அந்த 15,000 ரொட்டேட் ஆக போகுது. பட் அந்த மெத்தை எதுவும் ஆக போறது இல்ல. அப்போ உங்களுடைய சாக்ரிஃபிகேஷன் தான். யாரோ பயன்படுத்தின மெத்தைய நான் பயன்படுத்திக்க தயாராகிறேன், நீங்க வில்லிங்கா இருக்கீங்கன்னா தாராளமா பயன்படுத்தலாம். ஆனா மெத்தன்றது சென்சிட்டிவான விஷயம், அதை ஏன் அப்படி பயன்படுத்தணும்? கெமிக்கல் கொண்ட பெட்ரோலியம் கொண்ட ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கிட்டு இப்படி பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தம் இல்ல. நீங்க அதுக்கு முன் வர்றீங்கன்னா
15,000 என்ன ப்ரோ, இந்த மூலப்பொருளை கொண்டு பண்ணும்போது நான் 5,000 கூட மெத்த பண்றேன். ஆனா நான் நேரடியா கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்கும்போது குவாலிட்டியா பண்ணா சரியான பொருளை போட்டாதான் ரிப்பீட்டட் கஸ்டமர் எனக்கு கிடைப்பாங்க. அவங்க பயன்படுத்துறவங்களுக்கும் சரியா இருக்கும். கண்டிப்பா அவ்வளவுதான் ப்ரோ ஆன்லைனுக்கும் நமக்குமான வித்தியாசம். சூப்பரா சொன்னீங்க பிரதர். அடுத்த क्वेश्चन என்ன அப்படின்னா, இப்போ நீங்க முன்ன சொல்லியிருந்த மாதிரி டைரக்டா பல்கா போய் வாங்காம உங்களை மாதிரியே நிறைய பேர் தனித்தனி செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் வாங்கி பாருங்க, பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நானே நிறைய இடத்துல வீடியோஸ் போட்டுருக்கேன், பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு கம்பெனிக்காரங்க ஒரு விதமா சொல்றாங்க, ஆனா அவங்க தனித்தனியா தயாரிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது எப்படி மக்கள் எதை வச்சு ட்ரஸ்ட் பண்ண முடியும் உங்களை? உங்களுக்கு தனித்துவம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. விஷயம் என்னன்னா ப்ரோ, எல்லாரும் ஒரு ஐடியாலஜில ஒர்க் பண்ணா கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்ப நான் என்னை பத்தி நான் சொல்றேன், என்கிட்ட ஏன் வாங்கணும் அப்படின்ட்டு. இப்ப நான் சிவானந்த மேட்டர்ஸ், என்னுடைய விஷயம் என்னன்னா 48 மணி நேரத்துல உங்க மெத்தைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா பொருளை பீஸ் டு பீஸ் மாத்தி தரேன் அப்படின்ற அடிப்படையில் நான் செயல்படுறேன். இப்ப இந்த ஸ்டேட் பண்ண 100%. இப்போ கோயம்புத்தூரே எடுத்துக்கோங்க, என்னை மாதிரி 30 கம்பெனி வேலை செய்யறாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்ப நானுமே இந்த பொருளை விற்கிறதுக்காக புரிஞ்சுக்கோங்க, யாருமே 42 மணி நேரத்துல ஒருத்த மாத்தி தரேன்னு சொன்னா கண்டிப்பா எல்லாரும் வாங்கதான் செய்வாங்க. ஆனா கண்மூடித்தனமா அப்படி சொல்லிட முடியுமா? எனக்கு தான் அது ப்ராப்ளம். அப்ப அதுக்கு நான் இன்டீரியரா சில வேலை செய்யணும். அப்ப விஷயத்தை கேளுங்க, 48 மணி நேரத்துல ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அப்படின்ற ஒரு ஒர்க் பேட்டர்ல நான் ஒர்க் பண்றேன். இப்ப நான் இதை மெயின்டைன் பண்ணணும்னா சில விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணணும். ஒரு கஸ்டமர் என்ன நோக்கி கால் பண்றாங்கன்னா அவங்களுக்கு சூட் ஆகக்கூடிய மூலப்பொருளை எக்ஸ்பிளைன் பண்ணும். ஒரு 90 கிலோ கீழே எனக்கு கால் பண்ணாங்கன்னா 4 இன்ச்சு அர்த்தம், 2 இன்ச்சு சாஃப்ட், 2 இன்ச்சு லேட்டெக்ஸ் நான் சொல்லுவேன். அதே 90 கிலோக்கு மேல கால் பண்ணாங்கன்னா 4 இன்ச்சு ரீபாண்ட் போட்டுக்கோங்க, மேல சூப்பர் சாஃப்ட் இல்லாம 2 இன்ச்சு லேட்டெக்ஸோ 4 இன்ச்சு லேட்டெக்ஸோ போட்டுக்கோங்க. நீங்க நல்லா கவனிங்க, தயாரிக்கிறதுலாம் ரெண்டாவது, வீட்டுக்கு கொடுக்கறதெல்லாம் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க ஏனோ தானோ ஒரு கால் அட்டெண்ட் பண்ணிட்டு எல்லாருக்குமே 4 இன்ச்சு ரீபாண்ட், 2 இன்ச்சு சாஃப்ட், 2 இன்ச்சு லேட்டெக்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன பிழை ஏற்படுது. கண்டிப்பா. அப்ப 100 கிலோக்கு மேல இருந்தா அந்த சூப்பர் சாஃப்ட் இந்த சூப்பர் சாஃப்ட் ஒர்க் அவுட் ஆகாதுனே, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப நீங்க நல்ல சூப்பர் சாஃப்ட்டே போட்டிருந்தாலுமே அந்த இடத்துலயே 100 கிலோ உள்ள ஒரு பர்சனுக்கு சரியான பொருளை கொடுக்காம நீங்க ஒரு இடத்துல சறுக்குறீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம், யாருக்கு என்ன பொருள் சூட் ஆகுன்ற விஷயத்தை சரியா எக்ஸ்பிளைன் பண்றோம், முதல் வார்த்தை. ரெண்டாவது விஷயம், என்ன மூலப்பொருளை அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன், அந்த மூலப்பொருளை தான் அவங்களுக்கு பண்றேன். குவாலிட்டியான பொருள், அதாவது 120 டென்சிட்டி ரீபான், 32 டென்சிட்டி சாப்பிட்டு A கிரேட் 7 ஜோன் தாய்லாந்து லேட்டெக்ஸ், இதை தான் போடுறேன். இந்த பொருளை தான் அவங்களுக்கு பயன்படுத்துன்ற வெளிப்படைத்தன்மை. இந்த வீடியோ த்ரூட்டா பார்க்கும்போது அவங்களுக்கு ஒண்ணு வீடியோ கால்ல காட்டுறோம், இல்லன்னா நேர்ல வந்து கூட அவங்க அடிச்சுக்கலாம், இல்லனாலும் டேட் அண்ட் டைமோட பதிவுகள் ஷேர் பண்றோம். இப்ப சரியான மூலப்பொருள், அந்த மூலப்பொருளை பயன்படுத்துற வெளிப்படைத்தன்மை. சோ மெத்தையை தயாரிச்சாச்சு, அவங்க வீடு வர கொடுக்கணும். ஓப்பன் சேலஞ்ச். எவ்வளவு பெரிய நிறுவனமா இருந்தாலும் கொரியர் பார்சலை தவிர அவங்க வீட்டுக்கு மெத்தையை கொடுக்க முடியாது. கண்டிப்பா கொடுக்க முடியாது. நீங்க வேற என்கிட்ட காட்டுங்க, எவ்வளவு பெரிய பிராண்ட்னாலும் சரி, ஆன்லைன்னாலும் சரி, இங்க வேலை செய்யறதுனாலும் சரி, கொரியரோ பார்சலோ போடுறாங்க. 100 அவுட் ஆஃப் 100 தமிழ்நாட்டுல எல்லா மெத்தையும் கடை கோடியில, காரைக்குடியா இருக்கட்டும், சிவகங்கை இருக்கட்டும், ராம்நாடா இருக்கட்டும், அவங்க கிராமமா இருக்கட்டும், என் வண்டியில ஓன் வெஹிக்கிள் டெலிவரி நான் கொடுக்குறேன். இது சாத்தியம் தானே? ஏன்னா ப்ரோ கொடுக்குறேன் ப்ரோ, தமிழ்நாடு ஃபுல்லா ஓப்பனா. நான் நீங்க என்னிட்ட கேளுங்க, இல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எங்கேயாவது மூலையில இருக்கவங்க எனக்கு ஒரு மெத்தை வேணும் கால் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல உங்களுக்கு பக்கத்துல 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல 2 கஸ்டமர் நான் தரேன். சும்மா பில்டப்கான ஏதாவது சொல்லலாம், 2 கஸ்டமர் நான் தரேன். என்கிட்ட மெத்தை வாங்கினவங்கள அவங்ககிட்ட என்னுடைய அணுகுமுறை எப்படி ஆர்டர் கொடுத்தேன், எப்படி எனக்கு அந்த மெத்தை வந்து அந்த மெத்தையை நான் பயன்படுத்திட்டு இருக்கேன், ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வாங்கிட்டு என்கிட்ட மெத்தை வாங்கினா போதும். சோ அதெல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறம் ஆர்டர் கொடுத்தா போதும். அந்த அளவுக்கு நம்ம எந்த ப்ரோ, நான் கடந்த ஒரு வருஷத்துல 10,000 மேட்ரஸ் தமிழக முழுக்க கொடுத்துருக்கேன். கடை கோடியா இருக்கட்டும், சென்னையில 24வது ஃப்ளோர்ல இருந்தாலும் சரி, எங்க சிட்டியா இருக்கட்டும், கிராமமா இருக்கட்டும், எல்லா பக்கமும் நான் கொடுத்துருக்கேன் ப்ரோ. அந்த கான்பிடென்ட்ல தான் நான் சொல்றேன். இது வந்து திமிரா சொல்ல, நானும் என் கஸ்டமருக்கு சர்வீஸ் ரிலேட்டடா சரியா நடந்ததுனால ஓபனா அந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன் ப்ரோ. நான் மெத்த கொடுத்ததுல ப்ராப்ளமும் வராம இருந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எல்லாமே வரும் ப்ரோ, அனுபவம் தான். இப்ப நான் அது 100 கிலோக்கு மேல அந்த மெத்த செட் ஆகாதுன்றதே நான் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ரைட். தப்பு பண்ண கத்துக்க முடியும். உண்மைதான். அப்ப கண்டிப்பா சோ சரியான பொருள், அந்த பொருளை தான் பயன்படுத்துற விஷயம். ஏன் ஓன் வெஹிக்கிள் டெலிவரின்ற விஷயம் தான். நாளைக்கு ஒரு ப்ராப்ளம்னா அவங்க வீட்டுல போய் மாத்த முடியும். கொரியர் போட்டிருந்தேன்னா 80 கிலோ மெத்த எங்க போய் மாத்துறது? சோ என் வெஹிக்கிளை நான் கொடுக்குறேன். அது போக தமிழகம் முழுவதும் கிளைகள், சென்னை, கோயம்புத்தூர், காரைக்குடி, தஞ்சாவூர், சிவகங்கை, அதாவது ஒரு 60-70 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள தமிழகத்தை கனெக்ட் பண்றோம். இது மூலியமா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா என்னால உடனே போய் பார்க்க முடியும். இந்த அடிப்படைகள் எல்லாம் செயல்படுறதுனால தான் அந்த 48 மணி நேரத்துல ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்னு சொல்றேன். சோ இதுக்காக ஷோரூம் இல்ல இந்த எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா இருக்க, இது எல்லாம் என்ன ஆகும், ஒரு மெத்தைக்குள்ள தயாரிக்க அடக்கு விலை கூட்டும். மார்க்கெட்ல மத்தவங்க கொடுக்குற விலையை விட நம்ம கம்மியா தான் கொடுக்குறோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு ஷோரூம் நம்ம போறோம்னா அதுக்கு ஒரு ஏசி போடுவோம், அதோட வேலை அந்த மெத்தைக்கு போய் பாதிக்கும். பட் இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்த பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாரையும் விட பிரைஸ் கம்மியா தான் நம்ம கொடுக்கும்.
இந்த அடிப்படையிலாம் செயல்படுறதுனால தான் நம்ம 48 மணி நேரத்துல ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சொல்றேன். நீங்க கேட்ட மாதிரி கோயம்புத்தூர்ல நிறைய கம்பெனி இந்த மாதிரி நேரடியா தயாரிச்சு கொடுத்தாலும் இந்த காரணத்துக்காக என்கிட்ட நீங்க மேட்ரஸஸ் கொடுக்கலாம். பாக்குறவங்களுமே நினைக்கலாம் நீ வீடியோக்காக பேசுற அப்படின்ட்டு. நான் சொல்றேன், நீங்க நான் மாத்தி கொடுத்த உங்களோட கான்டாக்ட் நம்பர் வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன். இப்ப நீங்க அதை கூட நினைக்கலாம், எப்படி நினைக்கலாம், அப்போ மாத்தி கொடுத்துருக்கா அப்போ மெத்தையில பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு கேட்பீங்க. இப்ப கன்னியாகுமரியில எடுத்துக்கலாம், அந்த அம்மா கொஞ்சம் வயசானவங்க, அவங்கள மீறி அவங்க ஒரு முடியாம யூரின் போறவங்க. சோ அப்ப அந்த சூழ்நிலையில ஒரு ஆர்த்தோ சாஃப்ட் லேட்டெக்ஸ்ல ஆர்த்தோ சாஃப்ட் கொடுக்கும்போது 1 இயர்ல பிரச்சனை வந்துச்சு. நான் நினைச்சிருந்தா இல்லம்மா இது நீங்க உங்களுடைய தவறுதனால அதிகமா தண்ணி உள்ள போனனால போயிருச்சு அப்படின்னு நான் சொல்லியிருக்கலாம், அதை ஸ்கிப் பண்ணிருக்கலாம். அதை மீறி அவங்க பிரச்சனை பண்ணக்கூடிய கேரக்டர் இல்ல. ஆனா இருந்தாலும் கோயம்புத்தூர்ல செயல்படுறேன்னா கன்னியாகுமரியில மெத்தையில பிரச்சனை வரும்போது அந்த மெத்தையை மாத்தி கொடுத்தேன். நான் கொடுத்த அந்த வாரண்டி கார்டோ இல்ல சிலர்லாம் சொல்றாங்க சர்டிபிகேட் வாரண்டி கார்டு இந்த வீடியோ கார்டு நான் வெளிப்படையா பண்ண எல்லாமே பண்ணியாச்சு. நான் நினைச்சிருந்தா இல்லம்மா இதை பண்ண முடியாது ஸ்கிப் பண்ண முடியலாம். இப்ப இந்த வாரண்டி கார்டோ சர்டிபிகேஷனோ வெளிப்படை தன்மையோ இது எதுவுமே ஜெயிக்கல. நான் என்னை நம்பி வாங்கினவங்களுக்கு கூட நிக்கணும்னு அந்த மனிதம் இருக்குல்ல, அதுதான் விஷயம். சோ அப்ப நான் அதை பண்ணி கொடுக்குறேன். இதை என்னால பண்ணி கொடுக்கவும் முடியும். ஏன்னு கேளுங்களேன், நான் கொடுக்கக்கூடிய 10 லட்சம் மேட்ரஸஸ்ல 10 மேட்ரஸ் பிரச்சனைனா மாத்தி கொடுக்கலாம், என்ன குறைஞ்சு போயிடும் ஒண்ணுமே இல்ல. அது மூலமா அந்த கஸ்டமர் என்ன ரெஃபர் பண்றாங்க. சூப்பர் சூப்பர். அதுதான் ப்ரோ விஷயம். சோ இந்த ஸ்ட்ராட்டஜில தான் சிவானந்தம் மேட்ரஸ் ஒர்க் பண்றோம். அதனாலதான் பீப்புள்ஸ் எல்லா பக்கமும் நம்ம நம்பி கொடுக்குறாங்க. அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம காப்பாத்தி மெத்தை பண்ணி கொடுத்துருவோம். சாமா சூப்பர். ஆன்லைனுக்கும் இதுக்கு என்னென்ன வித்தியாசங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப சந்தோஷம். அடுத்து உங்ககிட்ட என்னென்ன சைஸ்ல எல்லாம் இருக்கும், ஸ்டாண்டர்டா அதோட பிரைசஸ்ல என்ன அப்படிங்கறது சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லிடலாம் ப்ரோ. இப்போ பார்க்கும்போது யூசுவலா வந்து இந்த EBCD தெர்மாகோல் அந்த மாதிரி தான் பேசிக் மாடல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு 2 இன்ச் ரீபான் 2 இன்ச் சாஃப்ட் கொடுத்துட்டு 5 இன்ச் திக்னஸ்ல 10 வருஷம் வாரண்டியோட தான் மேட்ரஸே ஸ்டார்ட் பண்றோம். ஒரு சிங்கிள் எல்லாமே 5000 வந்து கொடுத்துடலாம் ப்ரோ. அதை தாண்டி இன்னைக்கு இந்த லேட்டெக்ஸ் அப்படின்றது பயங்கர வீரியமா போகுது. என்னை விட்டுருங்க, பொதுவாகவே அதுதான் விஷயம். எனவே இந்த தாய்லாந்து லேட்டெக்ஸ்ன்றது 3 விஷயம். ஹீட்டை தரது இல்ல, பாடி பெயினை தரது இல்ல, அதிக காலத்துக்கு உழைக்குதுங்க, அதனால ரொம்ப நல்லா போகுது. அந்த கட்டமைப்புல கீழே வந்து அந்த ஸ்ப்ரிங்கு ஃபோம் அந்த மாதிரிலாம் பயன்படுத்தாம பேக் பெயின் வராத வகையில நல்லா 4 இன்ச்சஸ் ஆர்த்தோ கொடுத்துருவாங்க. நல்லா ஹெவியா இருக்கும், 120 டென்சிட்டி, நல்லா நம்ம முதுக தாங்கும், முதுகு வலி ஏற்படுத்தாதுங்க. குஷனிங் பர்பஸ்க்காக 2 இன்ச் சூப்பர் சாஃப்ட்டா கொடுத்துடலாம். இது அந்த மெத்தைக்கு தேவையான குஷனிங்கை தீர்மானிக்கும். உடம்பு படக்கூடிய இடத்துல ஹீட் வரக்கூடாதுங்க. இயற்கையான ரப்பர் மில்க் 7 ஜோன் தாய்லாந்து லேட்டெக்ஸ் போட்டுக்கலாங்க. இது மத்த லேட்டெக்ஸ் ஸ்ரீலங்கா கேரளா அது கூட ஒப்பிடும்போது 95% இயற்கையான ரப்பர் மில்க்னால ரப்பரோட அடர்த்தி ஜாஸ்தியா இருக்கனால அதிக காலத்துக்கு உழைக்கும், ஹீட் வராதுங்க. இந்த அடிப்படை யார் யாருக்கு சூட் ஆகும்னா ஒரு 90 கிலோ கீழே இருக்காங்க எல்லாருமே தாராளமா பயன்படுத்தலாம். மெத்த பொத பொதன்னு உள்ள போகாது, உடம்புக்கு தேவையான குஷனிங் கிடைக்கும். இப்ப பலரே கூட நினைக்கலாம் பொத பொதன்னு உள்ள போனா அது எதுக்கு மெத்த தரையிலே படுத்தலாமே அப்படின்னு கூட கேட்பாங்க. ஒரு நாள் ஹோட்டல் பயன்பாடு வேற, தினசரி வீட்டு பயன்பாடு வேற. உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி மேட்ரஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு குயின் சைஸ் மார்க்கெட்ல 32,000 கொடுக்குற விஷயத்தை 26,500 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்கணும். 26,500 பண்ணி கொடுக்கணும் இந்த மேட்ரஸ். இல்ல எனக்கு அந்த சூப்பர் சாஃப்ட் வேண்டாம், இல்ல நான் ஒரு 100 கிலோ 90 கிலோக்கு மேல இருக்கேன்னா கீழே வந்து அந்த சூப்பர் சாஃப்ட் போடாம 4 இன்ச் ஆர்த்தோ முதுகு தாங்கக்கூடிய வகையில போட்டு மேல 4 இன்ச் லேட்டெக்ஸ் கொடுத்துலாம். 7 ஜோன் தாய்லாந்து லேட்டெக்ஸ். 4 இன்ச் லேட்டெக்ஸ் 4 இன்ச் ரப்பரே போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 34,500 ரூபாய் குயின் சைஸ் பண்ணி கொடுக்கலாம். 45 ரூபாய் மதிப்புள்ளத பண்ணி கொடுக்கலாம். சோ அடுத்த விஷயம், இது நம்ம கம்பெனியை பொறுத்தவரை நல்லா ட்ரீம் மேட்ரஸஸ், பயங்கர லக்ஸுரியான மேட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நல்லா கவனிங்க, ஒரு மேட்ரஸஸ்ல நல்ல உள்ள பொத பொதன்னு போறத மிதக்கிற மாதிரி மெத்தையை தான் எல்லாரும் பிரீமியமான மெத்தையை நம்ம டிஸ்கிரைப் பண்றோம், புரிஞ்சுக்கிறோம், செய்யறோம். புரிதலாவே அப்படிதான். அப்ப அப்படிப்பட்ட மேட்ரஸ் நீங்க ஒரு ஹோட்டல்ல போகும்போது அதிகபட்சம் ஒரு ஸ்ப்ரிங்க போட்டு நமக்கு அந்த விஷயத்தை கொடுத்துறாங்க. அப்போ ஒரு ஆவரேஜான பிரைஸ்லயே நல்ல பிரீமியமா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். பட் உடல் ஆரோக்கியத்துக்கு கேடுதான். அப்படி ஒரு கட்டமைப்பை இயற்கையாவே நம்ம கொடுக்குறோம். அப்ப என்ன பண்றோம், பேக் பெயின் வராத வகையில ஆர்த்தோவே கொடுத்துரும் 120 டென்சிட்டில. சோ அப்ப பேக் சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும், என்ன ஏஜா இருந்தாலும். இப்ப நல்லா கவனிங்க, மைல்டா ஒரு சாஃப்ட், இது வந்து மெமரி ஃபோம் கூல் ஜெல்னு சொல்லி பயன்படுத்துறதுனால 1 இன்ச் இடையில கொடுக்குறோம். இப்ப இந்த லேட்டெக்ஸ் மேல இங்க இருந்து படுக்கிறவங்களுக்கு இந்த ரீபாண்டோட தட்டுற அழுத்தமோ இதோ எதுவுமே இருக்காது. நல்ல எக்ஸ்ட்ராடினரியான சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்ப இது மூலமா இந்த சாஃப்ட்னஸ் நம்ம 2 இன்ச்சோ 3 இன்ச்சோ 4 இன்ச்சோ கொடுக்கறதே 1 இன்ச் தான். அப்ப இறங்குனாலும் ஏறினாலும் இந்த 1 இன்ச்சுக்குள்ள விஷயம் முடிஞ்சிடும், பேக் பெயின் வராது. அதுக்கு மேல நமக்கு ஹீட் வராத வகையில நல்ல லக்ஸுரியான விஷயத்த 6 இன்ச் ஒரே பவுண்டட் சீட் லேட்டெக்ஸ் பயங்கர பிரீமியமா இருக்கும். அப்ப பேக் பெயின் வராத விஷயம், எக்ஸ்ட்ராடினரியான சாஃப்ட்னஸ், நல்ல மிதக்க மாதிரி அனுபவம், ஹீட் வராத விஷயம் சொல்லி சூப்பரா இருக்கும். எவ்வளவு கிலோ இருந்தாலும் பயன்படுத்தலாம். இப்ப இதோட மார்க்கெட் பிரைஸ்னா நீங்க உண்மையிலே இந்த மூலப்பொருளை எந்த ஷோரூம்லயும் பயன்படுத்த மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ரேட் சொல்றது. ரெண்டாவது, இந்த ஸ்பெக்ல இந்த மூலப்பொருள் உள்ள இருக்கான்னு உறுதிப்படுத்தி மெத்த வாங்கவே முடியாது. எத்தனை ஷோரூம்ல போனா இப்ப ஒரு நாகர்கோயில் எல்லாம் போயிட்டு ஆப்ஷனே இல்ல, அதனால ஒரு கடையில போயிட்டு எனக்கு ஃபுல் ரப்பர்ல ஒரு லேட்டெக்ஸ் வேணும்னா எவ்வளவு விலை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா 1 லட்சம் ரூபாய் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஆப்ஷனே இல்ல, காம்படிஷனே இல்ல. சோ அவர் சொல்றதுதான் விலை, இந்த பொருட்கள் இவ்வளவு வருங்க, அதான் இந்த பொருளோட மதிப்புங்க அப்படின்றாரு. ஆனா அவர் போடுறது ஏதோ கேரளா லேட்டெக்ஸ், ஸ்ரீலங்கா லேட்டெக்ஸ் கொஞ்சம் மட்டமானதை போட்டு போயிருவாங்க. பட் நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா, பொருளோட காசை தாண்டி அந்த பொருளே இருக்காதுன்றதான் பிரச்சனை யார்ட்டையும். அப்ப நம்ம இந்த பிரீமியமான மேட்ரஸ் உள்ள என்ன மூலப்பொருள் வைக்கிறன்றதை
வெளிப்படையா சொல்லி இந்த ரேட்டுக்கு பண்ணி தரோம். ஒரு குயின் சைஸ் 50,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துலாம். 50 ரூபா கண்டிப்பா பண்ணி தரேன். நான் திருப்பி சொல்றேன், இந்த வீடியோ பாக்குறவங்க 50 ரூபான்றான் 30 ரூபான்றான் விலை ஏதோ ஆஃபர்ல கொடுக்குற மாதிரி சொல்றான். அதையே கூட நினைச்சு கூட வாய்ப்பு இருக்கு. நான் இபி சீட்டோ தெர்மாகோலோ ஏதாவது மஞ்சி காயரோ அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நான் வேலை சொல்லல. என்னென்ன மூலப்பொருள் அந்த மூலப்பொருள் உங்களோட பாடிக்கு என்ன பண்ணும் அதை வெளிப்படையா பண்ணி தான் நான் இதெல்லாம் சொல்றேன். எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. இந்த மெத்தையில 25 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேன். மெத்தையில திருப்பி மாத்த தேவையில்லை. நீங்க 10,000 ரூபாய் மதிப்புள்ள மெத்தையை 2-3 தடவை வாங்கி 6 மாசத்துல குழி விழுது ஹீட் வரதுக்கு பதிலா தாராளமா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த விஷயம் லாட்டெக்ஸ் இல்லாத மாடல். 4 இன்ச் ஆர்த்தோ முதுகு தாங்கும், 2 இன்ச் சூப்பர் சாஃப்ட் குஷனிங்க கொடுக்கும். மேல உடம்பு படக்கூடிய இடத்துல சாஃப்ட்னஸ்க்காக கூல் ஜெல் இன்ஃபியூஸ் பண்ணிடலாங்க. பயங்கர சாஃப்டா இருக்கும். என்ன பண்ணாலும் அந்த நிலைக்கு உள்ளாகி மீண்டு வந்துருங்க. பயங்கர சாஃப்டா இருக்கும். சோ நான் திருப்பி சொல்றேன், என்னுடைய கேட்டகரி எல்லாமே உடல்நிலையை பாதிக்காத வகையில ஆர்த்தோ போட்டு உங்களுக்கு சாஃப்ட்னஸ் தான் கொடுப்பேன். சோ இப்போ இதோட குயின் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 ரூபா அந்த ரேஞ்சுக்கு நம்ம பண்ணி கொடுத்தோம். கமர்ஷியல் பர்பஸ்க்காக பாக்கெட் ஸ்ப்ரிங் பயன்படுத்துறேன். ஹோட்டல்ல அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கொடுக்குறேங்க. ஏன்னா இப்ப நீங்க ஒரு ஹோட்டல்ல வந்து கிட்டத்தட்ட 20 மெத்த 30 மெத்த அந்த மாதிரி அதிகமா தேவைப்படும். எல்லாத்துக்குமே 30,000 40,000 மதிப்புள்ள மெத்தை நம்ம வாங்க முடியாது. அப்ப இந்த மாதிரி பாக்கெட் ஸ்ப்ரிங் போட்டீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராடினரியான அனுபவம் ஆவரேஜான பிரைஸ்லயே கிடைக்கும். அப்ப இதோட பேசிக் லாட்டெக்ஸ் இல்லாம 8 இன்ச் மாடல ஒரு குயின் சைஸ் 13 ரூபாய்க்கு தரங்க. அதே இயற்கையான ரப்பர் மில்க் 2 இன்ச் லாட்டெக்ஸ் போட்டீங்கன்னா ஒரு குயின் சைஸ் 26,500 பண்ணி தரேன். ஆர்த்தோல எல்லாரும் சூப்பர் சாஃப்ட் போட்டு பண்றோம். அந்த சூப்பர் சாஃப்ட் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல குஷனிங் இருக்காது, சாஃப்ட்னஸ் கிடைக்காது. சோ நல்லா சாஃப்ட்டா வேணும்னா இடையில நம்ம புதுசா மார்க்கெட் ஒரு ஸ்பெக் கொண்டு வரோம். கூல் ஜெல் 1 இன்ச் இடையில இன்ஃபியூஸ் பண்ணிட்டு மேல 2 இன்ச் லாட்டெக்ஸ் கொடுக்குறேன். 4 இன்ச் ஆர்த்தோ சாஃப்ட்னஸ் கிடைச்சிரும். நீங்க நினைச்சாலும் அது கீழே உள்ள போகாது, அதனால பாடி பெயின் வராது. சாஃப்ட்னஸ் மட்டும் தான் கொடுக்கும். மேல 2 இன்ச் லாட்டெக்ஸ்ங்க. 8 இன்ச் ஃபினிஷிங் வந்துரும். பக்காவா இருக்கும். இதுக்கு 20 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேன். சோ இந்த மாடலை நம்ம மார்க்கெட்ல நியூவா இன்ட்ரோ듀ஸ் பண்றதுனால 29,000 குயின் சைஸ் நம்ம பண்ணி கொடுத்தலாம். குயின் சைஸ் 29,000 பண்ணி கொடுத்தலாம். சரி, ஓகே. இப்போ இதுல குறிப்பா என்னன்னா இந்த சிவானந்தா மேட்ரஸ் அப்படின்றது அப்பாவோட பேர்ல தொடங்குனதுனால ஐ லவ் மை பேரண்ட்ஸ் அப்படின்ற ஹேஷ்டேக நீங்க இந்த வீடியோ கீழ டைப் பண்றது மூலமாவோ இல்ல மெத்த வாங்கவோ எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு நீங்க பயன்படுத்துறது மூலமாவோ நீங்க என்ன லாட்டெக்ஸ் மேட்டர்ஸ் எடுத்தாலுமே இதுல இருந்து 2,000 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி என்ன தரேன். இந்த பிரைஸ் இருக்கு. அப்போ இந்த வீடியோல நீங்க சொல்லி இந்த லாட்டெக்ஸ் பிரைஸ்ல இருந்து இன்னும் ஃபர்தரா பண்ணி தரேன் ப்ரோ. இப்போ இத பாக்குறவங்களே என்ன நினைப்பாங்க தெரியுமா, இவன் இந்த வீடியோக்காக இதுல இருந்து விலையை கூட சொல்லியிருப்பான் அந்த மாதிரி என்ன வேணா நினைக்கலாம். ரொம்ப ஓப்பன் மார்க்கெட் தான். என் வீடியோ கீழே இன்னும் 10 வீடியோ வரும், தாராளமா பாருங்க. என் வீடியோ கீழே மொத்தம் இதுக்கு மேல 10 வீடியோ வரும் ப்ரோ. இதை தாண்டி இன்னைக்கு பர்னிச்சர் பெட் இதெல்லாம் விளம்பரப்படுத்தும் போது யாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பொருளை சொல்லி அந்த பொருளுக்கான விலையை நேரடியா கேமரா பார்த்து சொல்லவே மாட்டாங்க. இந்த பொருள் வாங்கினா அந்த 10 பொருள் ஃப்ரீ, இல்ல இது வாங்கினா இது ஃப்ரீ, அந்த மாதிரி அது ஒரு ட்விஸ்ட் பண்ணி நமக்கு கால் வர வைக்கிறதுக்காக பண்ணுவாங்க. நம்ம அப்படிலாம் சொல்லுங்க, பொருளை காட்டுறோம் என்ன விலைன்ற நேரடியா சொல்றோம். நீங்க விசாரிச்சாலும் இதே பிரைஸ் தான் மேட்ச் ஆகும். அதுல இருந்து எனக்கு கிடைக்கிற அந்த 2,000 ரூபாய் மார்ஜினை நான் கம்மி பண்ணி நான் சொல்றேன். என்னோட நோக்கத்தை பாக்குறவங்க இதை விற்கிறதுக்கு வீடியோ போறதுக்கு அப்படிலாம் கிடையாது. என்னுடைய கடந்த காலம் என்னுடைய அப்பா அம்மா சார்ந்த மருத்துவமுக்கு என்னால நேரத்தை ஒதுக்க முடியல. சோ இதை பார்க்கும்போது அவங்க ஏதாவது ஒரு 2 நிமிஷம் யாரோ ஒருத்தவங்க மருந்து வாங்கி கொடுத்தாங்க கூட எனக்கு சந்தோஷம் தான். அதை பார்த்து ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் கண்டுக்கிறது இல்ல. சோ அதை பண்ணாங்கனால எனக்கு சந்தோஷம் தான். என்னோட பிசினஸோட அதையும் நான் பண்றேன். அவ்வளவுதான். அருமையான விஷயம், ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் தான். சந்தோஷம். சோ இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் என்கொயரி கீழே நம்பருக்கு எனி டைம் தாராளமா கூப்பிடுங்க. நீங்க மேட்டர்ஸ் ரிலேட்டட் டவுட் ஓரியன்டா கூட தாராளமா கூப்பிடுங்க. பெஸ்டா பண்ணலாம். ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க் யூ சோ மச்.